எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து பெங்களூர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். பச்சை மிளகா, ஏலக்காய், பாதாம், முந்திரி சேர்த்துக்கோங்க கிரேவிக்காக. அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, மிளகு, சீரகம், அப்புறம் வந்து இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் தனியாவும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு கஸ்தூரி மெத்தியும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா வலுவலுன்னு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு தேங்காய் சேர்க்கக்கூடாது. தேங்காய் சேர்க்காமல் செய்கிற கிரேவி சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த மசாலா வந்து நல்லா போட்டு அதில் ட்ரையாக நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனோடு 2 தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே விசில் போட்டுடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே ஒரு விசில் வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். ஒரு விசில் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். கிரேவி இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து களி உருண்டைக்கு தாங்க நான் வந்து கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு, எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, கப்பாக இருந்தாலும் சரி, ஒரு கப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். ஆவியிலே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டோமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். இந்த பக்கம் வந்து சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு அவ்வளோதான். அதே தாளித்து அப்படியே கொஞ்சம் நான் வந்து களி உருண்டைக்கு பெசரின்னு சாப்பிட்றனால சப்பாத்திக்கும் களிக்கும் செய்கிறனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இன்னும் கெட்டியாக வேணால் கொஞ்சம் கெட்டியாகவும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் அடுப்பில் வச்சோம்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இந்த பக்கம் களி உருண்டை சூப்பராக, இந்த சாதத்தை விட இந்த சப்பாத்திக்கும் களிக்கும் தாங்க சூப்பராக காம்பினேஷன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.